தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. அவரின் மகள் ஸ்ரீஜா அவர்கள், மாண்புமிகு ராஜேஸ்வரி அவர்களின் தங்கை மேனகா ஆகியோர் வருகை தருகின்றனர். திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். 2.22 கோடி அரிசி அட்டைதாரர்கள், இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு. எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம் ஒன்றாக, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ரகசியமாக இருந்தால்தான் அரசியல் கட்சிக்கு அந்தஸ்து உண்டு எனவும் பதில். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவாரா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி, சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகம். கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும், அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேரிட்டு பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா சேர வாய்ப்பே இல்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் கூட்டணியில நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, கூட்டணியில வருவது ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த ஒரு கட்சியும் சேரவில்லை, இணைவதற்கும் தயக்கம். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துள்ளதாகவும் திருமாவளவன் கருத்து. அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தை செல்லாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியிடம் கூட்டணி பேசி இருப்பது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் சாடல். அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி. அந்த மோசடி பேர்வழி பாமக யாருடன் கூட்டணி என்பது 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என ராமதாஸ் பேட்டி. என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். அரசியலில் விஜய் ஒரு பால்வடி தலைவர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விசிக தொண்டர்களிடமிருந்து விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பேட்டி. பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் வருகிற 10ஆம் தேதி கோவை வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இமேஜின் உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 32 மென்பொருள் ஏற்றுமதி என மத்திய அரசே அறிக்கை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு இதுவே பதில் எனவும் நிகழ்ச்சி. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டில் இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முதன்மை இடத்தில் திகழ்கிறது. இமேஜின் என்ற தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. தொழில்நுட்பம், தரவு பொருளாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம், புத்தொழில் நிறுவனங்கள், புது யுகத்தினுடைய டெக்னாலஜியில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கணும். ஆனால் அந்த வளர்ச்சியில் யாரும் விட்டு போகக்கூடாது. அறிவானாலும் தொழில்நுட்பமானாலும் எல்லோருக்கும் மனதாக அது இருக்கணும். பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மீண்டும் வலம் வரவுள்ள டபுள் டக்கர் பேருந்துகள். 20 டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு டெண்டர் கோரியது சென்னை போக்குவரத்து கழகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் களைகட்டிய சமத்துவ பொங்கல். பாரம்பரிய உடையில் புது பானையில் பொங்கலிட்டு ஆடி பாடி மாணவ மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடுங்குளிரால் மக்கள் அவதி. காலை 9 மணி வரை பனிமூட்டம் சூழ்ந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற விருதை பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உலக வங்கி பாராட்டு. இலவச பேருந்து பயணங்கள் வழங்குவதோடு பொருளாதாரத்திலும் தன்னிறைவு என புகழார். இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 5வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தொடரை வெல்ல சிறப்பாக செயல்பட்ட பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க்கிற்கு தொடர் நாயகன் விருது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,750 விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 குறைந்து 2,72,000 விற்பனை. 1 கிராம் வெள்ளி 272 விற்பனை.